டிஎன்ஏ ஃபுட் பிரிண்டிங். முதல்ல ஒரு செல்லை எடுக்கிறோம், அதில் ஹைப்போட்டோனிக் சொல்யூஷனை ஊற்றுறோம். அப்போ அந்த செல் வந்து எல்லா வாட்டரையும் உள்ளார எடுத்துக்கிட்டு பெருசாகிரும். அதுக்கப்புறம் அதை டிட்டர்ஜென்ட்டில் போட்டோம்னா அந்த செல் மெம்பரேன் உடஞ்சிரும். அப்புறம் நியூக்ளியர் மெம்பரேனும் உடஞ்சிரும், உள்ளார உள்ள டிஎன்ஏ வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி அதில் ரேடியோ லேபிள் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ லேபிள் ஏன் போடுறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் லாஸ்ட்டாக அதை விசுவலைஸ் பண்ணுறதுக்காக போட்டிருப்போம். இதில் டிஎன்ஏ ஃபுட் பிரிண்டிங்கில் ஸ்டார்டிங்லேயே ரேடியோ லேபிள்டு இதை வந்து அது டிஎன்ஏ கூட போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் டியூப் எடுக்கிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் டிஎன்ஏ மட்டும் எடுக்கிறோம், இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் டிஎன்ஏ வித் ப்ரோட்டீன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ப்ரோட்டீன் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ப்ரோட்டீன் தான் யூஸ் ஆகுது. வந்து ஒரு ப்ரோட்டீன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸுங்கிற என்சைம் ஆக்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலமாக அடுத்த ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த டிஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ப்ரோட்டீன் தான் வந்து உட்காரும். ஒவ்வொரு தடவை ப்ரோட்டீன் உட்கார்ற இடத்துல நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து கட் பண்ணுறச்ச ப்ரோட்டீன்ஸ் உட்காராத இடத்த மட்டும்தான் நம்மளால் கட் பண்ண முடியும். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸில் இந்த எந்தெந்த இடத்துலலாம் இந்த ப்ரோட்டீன் வந்து உட்காந்துருக்கோ அந்த இடத்துலலாம் நம்மளால் கட் பண்ண முடியாது, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அந்த டியூப் ஏவில் உள்ள டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸையும் டியூப் பியில் உள்ள டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸையும் வச்சு அந்த ப்ரோட்டீன் எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக போய் உட்காந்து அந்த டிஎன்ஏ வந்து ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி ஆக்ட் ஆகும்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரோட்டீனை போய் இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்ஹிபிட் பண்ணுற டயத்தில் இந்த ட்ரக் வந்து வேலை செய்யுதா இல்லை வேலை செய்யலையா அப்படிங்கிறத வந்து இந்த டிஎன்ஏ ஃபுட் பிரிண்டிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்.